ஓகே. ஸோ உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும், நம்ம இந்த விண்டோஸ் 11 நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் பற்றி வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு இந்த ஃபீச்சர் வருது, அந்த ஃபீச்சர் வருது தவிர பேசிட்டே இருக்குமே தவிர அப்டேட் வந்து பார்த்தா வரமாட்டேங்குது. நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தா இந்த விண்டோஸ் 11 22H2 ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி வந்து லான்ச்சே ஆகாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, ஸோ எப்படி நமக்கு அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து போகிறது. ஸோ கைஸ் எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போன நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்படியே வந்து பார்த்தா கொஞ்சம் முன்னாடி வந்து போகலாம். ஸோ நமக்கு அப்போ வந்து பார்த்தா விண்டோஸ்னோட நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிற டைம். அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் தரப்புன்னு வந்து சொன்னாங்க, நெக்ஸ்ட் ஒரு ஓஎஸ் வந்து வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிக் அப்டேட் வந்து வரப்போகுது. அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம பசங்க வந்து பார்த்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தா ஜூன் 15 2021 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ வந்து லீக் ஆயிருச்சு. ஸோ ஜூன் 16 அன்னைக்கு வந்து பார்த்தா அப்படியே ரொம்ப லீக் ஆகி எல்லாருமே வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டோட்டல் யூஐ சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டார்ட் மெனு சேஞ்ச் ஆயிருச்சு, செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த யூஐ ஃபுல் டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. டோட்டல் யூஐ சேஞ்ச் ஆயிருச்சு. ஆனால் வச்ச ஆப் எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அக்டோபர் 5 2021 ஸோ விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்துட்டு விண்டோஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான வாய்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4GB RAM இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த TPM ஸோ எல்லாமே செக்யூர் பூட் அது எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த விண்டோஸில் வந்து கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து அப்கிரேட் ஆகி போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்கிரேட் ஆன சான்ஸ் இருந்தும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணல. ஸோ ஒரு சில பேருக்கு அந்த விண்டோஸ் அந்த புது லுக் வந்து பிடிக்கல. ஸோ நிறைய ஃபீச்சர் ரிமூவ் பண்ணாங்க, அது பிடிக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்படி ஆயிட்டாங்க. பட் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 போயிட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இந்த விண்டோஸ் 10 வந்துட்டாங்க. எனக்கு அந்த லுக் பிடிக்கல. ஸோ எனக்கு அந்த டிராக் அண்ட் டிராப் இல்லை. ஸோ இன்னும் ஒரு சில ஃபீச்சர்லாம் இல்லை, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ரஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ விண்டோஸில் வந்து போயிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனை விண்டோஸில் வந்து போயிட்டு இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு விண்டோஸ் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது கரெக்ட் தான், நானும் வந்து பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ 6 மாதத்துக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுப்போம். அது வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்டோஸ் 11 பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 இயருக்கு ஒரு அப்டேட் தான் கொடுப்போம். ஸோ 1 இயர்க்குனா வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்டேட் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ப்ரிவியூ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 3 சேனல் வந்து இருக்குது. டெவலப்பர் சேனல், பீட்டா சேனல், ரிலீஸ் ப்ரிவியூ சேனல். ஸோ டெவலப்பர் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ நமக்கு வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஆயிருக்கு. ஸோ எப்படி வந்து முடியும் தெரியாது. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகும் தெரியாது. ஸோ அது வந்து டெஸ்டிங் ஸ்டேஜ். ரெண்டாவது வந்து பீட்டா. ஸோ பீட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஸ்டேஜில் இருக்கிற பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்டாக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ பீட்டானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஃபீச்சர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மேஜர் அப்டேட் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பில்டு வந்து டெவலப்பர் ப்ரிவியூ சேனல் தாண்டி பீட்டா தாண்டி நமக்கு ரிலீஸ் ப்ரிவியூவில் வந்து வந்துருச்சு. ஸோ ரிலீஸ் ப்ரிவியூவில் வந்தாலே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஒரு கன்ஃபார்மான ஸ்டேஜ் வரைக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இப்போ உடனடியாக வந்துட்டு விண்டோஸ் 11 22H2 அந்த அப்டேட் வந்து போய்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் நமக்கு இப்போ சிஸ்டம் அப்டேட்னு இருக்கும். சிஸ்டம் அப்டேட் பக்கத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அது நமக்கு வந்து ரிலீஸ் ப்ரிவியூ சேனல், பீட்டா சேனல், அதுக்கப்புறம் வந்து டெவலப்பர் சேனல் இருக்கும். இது ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் இருக்கும். ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிடும் விண்டோஸ் 11 22H2 அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தக்கப்புறம் அதுவே வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 22H2 வந்து போய்க்கலாம். ஸோ இந்த விண்டோஸ் 11 22H2 வந்து ஏன் ரொம்ப எதிர்பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான ஃபீச்சர்லாம் நம்ம புதுசாக வருது. எக்ஸாம்பிள் டாஸ்க் மேனேஜர் வந்து புது லுக் வருது. ஸ்டார்ட் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து விண்டோஸில் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து டேப் வந்து வருது. தென் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப், அதுக்கப்புறம் தம்ப்ளைன் ப்ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஒரே வீடியோ தான் அதில் வந்து 25 முக்கியமான விண்டோஸ் அனுப்புது அப்படின்னு வரப்போகுது. ஸோ அதுக்கு வீடியோக்கான கார்டிங் வருது, செக் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஃபீச்சர் வரனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 22 அப்டேட் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரிலீஸ் ப்ரிவியூ சேனலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான டெஸ்டிங் மாதிரி தான், பட் ஒரு கன்ஃபார்ம் ஸ்டேஜ் தான், பட் இன்னும் வந்து டெஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் மட்டும் பண்ணுங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டு வந்து நான் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ நமக்கு வந்து மேஜரான அப்டேட் வந்து வரப்போகுது, அப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் வந்துட்டு நாங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரோ Windows 11 மட்டும் தான் 22 நெக்ஸ்ட் அப்டேட் வந்து வருது அப்படின்னு கேட்டினா கிடையாது. Windows 10 நமக்கு வந்து 22 அப்டேட் வந்து இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.